அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல். பங்குனி மாத அமாவாசை 29/3/2025. இந்த பங்குனி மாத அமாவாசையில் இந்த ஒரு காய் உங்கள் கையில் கிடச்சிச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான திருஷ்டி தோஷங்களும் வெளியே போயிடும். உங்கள் குடும்பத்துக்கு யாராவது தீவனை செஞ்சிருந்தாலும் அது சரியாக போயிடும். எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடும். இந்த ஒரு காயை கொண்டு உங்கள் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும். அது என்ன காய், எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஓர் மந்திர அறிவிப்பு. அன்பு சொந்தங்களே, முதல் முறையாக வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி பழனியில் பிரம்மாண்டமான மர்ம மாந்திரீக மந்திர குடுவை பரிகார யாகம் அடியேன் நடத்த உள்ளேன். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த யாகத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அது தீரும். ஏன்னா இந்த யாகசாலையில் வைத்து உயிரூட்டப்பட்ட ஒரு மந்திர தெய்வீக குடுவை ஒன்று நான் தரப்போகிறேன். இந்த குடுவையை உங்கள் வீட்டில் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஏவல் பில்லி சூனிய பிரச்சனைகள், கந்திருஷ்டி கோளாறுகள் மற்றும் எதிரி தொல்லை, வம்பு வழக்குகள், இப்படி எதுவாக இருந்தாலும், காரிய தடை உள்பட எதுவாக இருந்தாலும் அத்துணையும் விலகி போகும். இந்த யாகத்தில் தனிநபர் கலந்து கொள்ளலாம், குடும்பத்தோடு வரதா இருந்தாலும் வரலாம். 18/5/2025 பழனியில் இந்த யாக வேள்வி நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் கலந்து கொள்ள கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வருகின்ற 29ஆம் தேதி அமாவாசையை அன்று சூரியன் மறைந்த பிறகு உங்கள் வீட்டில் ஹால் பகுதியில் ஊமத்தங்காய் ஒன்று வாங்கி, ஊமத்தங்காய் ஒன்று சேகரிச்சுக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. ஊமத்தங்காய்ங்கிறது கொஞ்சம் முள்ளு மாதிரி இருக்கும், மேலையெல்லாம் முள்ளாக இருக்கும். ஊமத்தங்காய் ஒன்று வாங்கி அதை இரண்டாக அறுத்து அதில் உள்ளே இருக்கிறதெல்லாம் சுரண்டி வெளியே எடுத்து போட்டுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஒரு தட்டு மேலே வச்சு ஒரு விளக்கு ஏற்றுங்க. ஹாலில் எந்த இடத்துல வேணால் ஏற்றலாம். ஒரு அரை மணி நேரம் அந்த விளக்கு எரிஞ்சால் போதும். திசை கிழக்கு வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்க. வருகின்ற 29ஆம் தேதி சூரியன் மறைந்த பிறகு இந்த தீபத்தை ஏற்றணும். அன்று 5/12 வரை தான் அமாவாசை திதி இருக்கு. இருந்தாலும் அதனுடைய தாக்கம் அன்று இரவு முழுவதும் இருக்கும். எனவே யாருக்கு தீய வினையினுடைய பிரச்சனை இருக்கோ, யாருக்கு கண்திருஷ்டி அதிகமாக இருக்கோ, அவங்க இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றுங்க. நிச்சயமா அந்த தீய வினை விலகி ஓடிடும். ஒரு அரை மணி நேரம் தீபம் எரிஞ்ச பிறகு அந்த எண்ணெய், அந்த திரி, அந்த ஊமத்தங்காய் எல்லாத்தையும் அப்படியே வெளியே அப்புறப்படுத்திடுங்க. இவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கோங்க. யார் வீட்டில் தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது, யார் வீட்டில் செய்வினை இருக்குங்கிற சந்தேகம் இருக்குது, யார் வீட்டில் இருக்கவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குங்கிற சந்தேகம் இருக்குது, அப்படி இருக்கிற எல்லா வீட்லேயும் இந்த விளக்கு வர 29ஆம் தேதி சூரியன் மறைந்த பிறகு ஏற்றினால் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.